அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9 புள்ளிகள் உயர்வடைந்து 10,111 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட் 21 புள்ளிகள் முடிவடைந்து 6,000 புள்ளிகளை கடந்து 6,007 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சடாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. மிக்சடாகவே ஓப்பன் ஆகும்போதுமே மிக்சடாகவே ஓப்பன் ஆனது. யுஏஇலையுமே ஷேர் மார்க்கெட்ஸ் ரெண்டுமே மிக்சடாகவே இருந்தது. ஒரு ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவில் இருந்தது, பின்ன மறுபடியும் நெகட்டிவ் ஆனது. மறுபடியும் க்ளோஸ் ஆகும்போது ஒரு சின்ன பாசிட்டிவ்லேயே முடிவடைஞ்சிருக்கு. ஆயில் ப்ரைஸஸும் இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. பிரெண்ட் க்ரூட் $80 கீழே இறங்கி இருக்குது. அது மெயினாக இங்கே யூஎஸ் ஈரான் நெகோசியேஷன்ஸ் பீஸ் டாக்ஸுடைய என்ன ஒரு சைன்ஸ் வருதுன்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பாசிட்டிவான சைன் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு அப் அண்ட் டவுன்லேயே இருந்தது. ஆனால் பேசும்போது ட்ரம்ப் பேசியிருக்காங்க, ஒரு ஆல்டே நெகோசியேஷன்ஸு கத்தார் தான் இதுக்கு ஒரு மீடியேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு பாசிட்டிவான சைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ஃபைனான்சியல் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 59% இயர் அதிகரித்து $568 மில்லியன் இருக்குது. அவங்களுடைய எபிட்டா அண்டர்லையிங் எபிட்டா 14% இயர் அதிகரித்து $603 மில்லியன் இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 39% அதிகரித்து $786 மில்லியன் இருக்குது. அவங்களுடைய ஃபியூயல் வால்யூம் 7.75 பில்லியன் லிட்டர்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணதில் சவுதி அரேபியா, யுஏஇ, ஈஜிப்ட் போன்ற இடங்களில் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸை இந்த H1ல் 1045 நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இயர் 11% அதிகரிச்சிருக்கு. லீக் அவங்களுடைய H1 2026க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் $704 மில்லியன் ரீச் ஆகிருக்குது. அது அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 49.9% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய H1 2026க்கான ரெவென்யூ $1.41 பில்லியன் இருக்குது. அவங்களுடைய எபிட்டா $975.6 மில்லியன் இருக்குது. அவங்களுடைய மார்ஜின் 69.1% இருக்குது. அவங்களுடைய டோட்டல் ட்ரிப்ஸ் 383.8 மில்லியன் ட்ரிப்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்ஸ் 6.6% வளர்ந்துருக்கு. இது 2.9 மில்லியன் நம்பர்ஸாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி அவங்களுடைய ஃபைனான்சியல் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கானது அவங்களுடைய ரெவென்யூ 34.5% இயர் அதிகரித்து $64.9 பில்லியன் இருக்குது. அவங்களுடைய கிராஸ் ப்ராஃபிட் 41% இயர் அதிகரித்து $16.8 பில்லியன் இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 28 பில்லியன் இருக்குது. இது 180.2% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 26.2 பில்லியன் இருக்குது. இது 195.6% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கு 8.21 திராம்ஸ் 21 ஃபில்ஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் சம்பாதிச்சிருக்காங்க. அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22.4% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய டோட்டல் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 469.7 பில்லியன் திராம்ஸுக்கான அசட்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஈக்விட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 268.3 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் 72.9 பில்லியன் திராம்ஸில் இருக்குது. தனா கேஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தனா கேஸ் மற்றும் கிரசன்ட் பெட்ரோலியம் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் தொடங்கின கோர்மோர் கேஸ் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியிலிருந்து ஈராக் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு அவங்களுடைய நேச்சுரல் கேஸ் சப்ளைஸை தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அவங்க போன டிசம்பரில் 2025 டிசம்பரில் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி இவங்க சப்ளைஸை ஈராக் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு தொடங்கியிருக்காங்க. இந்த சப்ளை என்னென்னா ஒரு நாளைக்கு 100 மில்லியன்
ஸ்டாண்டர்ட் கியூபிக் ஃபீட் பெர் டே என்ற அளவில் அவங்க இந்த கேஸ் ஃபீல்ட்லேருந்து அவங்களுடைய பவர் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டிக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க தொடங்கியிருக்காங்க. இப்போது S&P குளோபல் அவங்களுடைய யுஏஇ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க. அது ஜூலை மாதத்துக்கு 52.7 இருக்குது. இது ஜூன் மாதம் 50.8 இருந்தது. இந்த 50.8 ஜூன் மாதத்தில் உள்ளது ஒரு கடந்த 5 வருட லோவாக இருந்தது. அதுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி டெவலப் ஆகிருக்குது. 52.7 இருக்குது ஜூலை மாதத்தில். இது மெயினான என்ன ரீசன்னா யுஏயுடைய நான் ஆயில் ப்ரைவேட் செக்டர் ரீபவுண்ட் ஆகிருக்கு. அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிக்க தொடங்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கடந்த 4 மாதத்தில் இல்லாத அளவுக்கு 5 மாதத்தில் இருந்ததில் போன ஜூலையில் அதிகமான பீக்கில் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆர்டர்ஸும் நிறையா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸு கண்டினியூஸாக வர தொடங்கி இருக்குதுன்னு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. ஆர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 24 ஃபில்ஸ். இதுடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 5 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 6 ஃபில்ஸ். இதுடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 54 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 87 ஃபில்ஸ். இதுடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 5 ஃபில்ஸ். ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 9 ஃபில்ஸ். இதுடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 35 ஃபில்ஸ். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 99 ஃபில்ஸ். இதுடைய டார்கெட் ப்ரைஸ் 10 கிராம்ஸ் 48 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 8% அதிகரித்து 3 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஈஷ்ராக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 5% அதிகரித்து 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஆனன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 5.25% அதிகரித்து 1 கிராம்ஸ் 19 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. வஹா கேபிட்டல் 4.25% அதிகரித்து 1 கிராம்ஸ் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஷார்ஜா சிமெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்பெனி 3% அதிகரித்து 1 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபுஜரா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 3.25% வீழ்ச்சி அடைந்து 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்வெஸ்ட் பேங்க் 3.5% வீழ்ச்சி அடைந்து 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. கல்ஃப் மெடிக்கல் 3% வீழ்ச்சி அடைந்து 2 கிராம்ஸ் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. கீதா ஹோல்டிங்ஸ் 2.5% வீழ்ச்சி அடைந்து 11 கிராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஃபீனிக்ஸ் குரூப் 2.5% வீழ்ச்சி அடைந்து 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ட்ரேக் அண்ட் ஸ்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3% அதிகரித்து 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் 2.25% அதிகரித்து 1 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2% அதிகரித்து 2 கிராம்ஸ் 3 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. சிமரா S&P ETF இந்தியா 1.25% அதிகரித்து 7 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ரெசிடென்ஷியல் ரீட் 1.5% அதிகரித்து 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் ஃபுட் கம்பெனி 2.25% வீழ்ச்சி அடைந்து 11 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஸ்பின்னிஸ் 1.5% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. BHM கேபிட்டல் 1% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அலபாத் ஹோல்டிங்ஸ் 1% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. நேஷனல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 1% வீழ்ச்சி அடைந்து 5 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.